சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் இருந்தார். அற்புதமான ஒரு இடம், கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு நாம சொல்லுவோம். இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு போறார் அப்படிங்கிறது 5ஐ விட அதிக அற்புதம். இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அப்படிங்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு யோக பலன் 6ஆம் இட குருவால கிடைக்கும். என்ன சொல்றீங்க ஜோசியரை, 6ல் போய் குரு இருக்காரு, 6ல் குருன்னா ஊரில் பகைங்கிறது தானே ஜோதிட சாஸ்திரம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு நல்லது கிடையாது. நீங்க என்ன இப்படி 5ஐ விட 6 சிறப்புன்னு சொல்றீங்களே, இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது 6ல் குரு அமர்வது அப்படிங்கிறது ஒரு மோசமான ஸ்தானம் தான். ஆனா அது மகர ராசிக்காரர்களுக்கு கிடையாது, மற்ற ராசிக்காரர்களுக்கு. யாருக்கு போய் 6ல் குரு இருந்தாலும் அது தப்பான இடம் தான். மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் குரு 6ல் போய் உட்கார்ந்தாருன்னா அது அதி உன்னதமான இடம் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 12வது வீட்டுக்கு அதிபதி, 3வது வீட்டுக்கு அதிபதி. அப்ப இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி தான் மறைகிறார். 12ஆம் இட அதிபதி 6ல் மறைகிறார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம். 3ஆம் இட அதிபதி போய் 12ல் மறைகிறார் இல்லை 6ல் மறைகிறார் அப்படின்னா கூட அதுவும் விபரீத ராஜயோகம். இப்ப இவர் 3க்கும் அதிபதி 12க்கும் அதிபதி. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் 12க்கும் 3க்கும் அதிபதி. இந்த 2 இடங்களுக்குமான அதிபதி போய் 6ல் மறைகிறார் அப்படின்னா இது விபரீத ராஜயோகத்தையும் கடந்த விபரீத சக்கரவர்த்தி யோகம். அப்ப உங்களை சக்கரவர்த்தியா வாழ வைக்க போற ஒரு யோக அமைப்பை தான் குரு பகவான் கொடுப்பாரு. அந்த சினிமாவெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி சக்கரவர்த்தியா வாழ போறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. இது உண்மையிலேயே இது உண்மையான சக்கரவர்த்தி யோகம், விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குது. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். 7ரை சனியிலேருந்து முற்று முதலுமா நீங்க வெளியே வந்துட்டீங்க. அப்படிங்கிற அடிப்படையில சனி பகவான் ராசிக்கு 3வது இடத்துக்கு அற்புதமான இடத்துக்கு போயிருக்கார். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார். அதீத நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார். அப்ப 7.5 வருஷமா நீங்க 7ரை சனியில மாட்டின இந்த படாத பாடுபட்ட அந்த நிலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு கொடிகட்டி பறக்க போற ஒரு நேரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இதே காலகட்டத்தில் குருவும் 6க்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. ஏன்னா 6 அப்படிங்கிறது மறைவிடம், மறைவிடத்திற்கு அதிபதி மறைகிறார். அப்படிங்கிறப்ப 6ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தங்கள் அத்தனையும் அடிச்சு தூள் தூளா நொறுக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 6 அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் பகை எதிரி நோய் இதை குறிக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். அப்போ உங்களோட எதிராளிகள் எல்லாமே உங்களை பார்த்து மிரள போறாங்க. இவனெல்லாம் இனிமே நம்ம நெருங்கவே முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க உச்சாணி கும்பல போய் உட்கார போறீங்க. நம்மள சாதாரணமா இடம் போட்டாலும் ஐயோ நல்ல வேலை வந்துட்டு நாம சிக்கலடா அப்படின்னு நினைச்சு புறமுதுகிட்டு ஓடி ஒளிய போற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கடன், ஒத்த ரூபா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை மகர ராசிக்காரர்கள் வாழ போறீங்க. இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7-8 லட்சம் 6 லட்சம் 1.5 லட்சம் இப்படி கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 7ரை சனி கடங்காரன் ஆக்கியிருக்கோங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நிறையா நகை நட்டை கூட இழந்திருக்கலாம், அடகு வச்சிருக்கலாம், மூக்க முடியாமல் இருக்கலாம், வட்டி கட்டிட்டு கிடக்கலாம். இப்படிலாம் இருந்த நிலைமை மாறி நம்ம காசு 10 ரூபா இன்னும் 4 பேர்த்துல இருக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணத்தில் நீங்கள் ஒரு பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது அடைய போறீங்க. அதி அற்புதமான ஒரு நேரம். ருணரோக சத்துருஸ்தானத்தில் விபரீத சக்கரவர்த்தி யோகத்தோட போய் குரு அமர்றார். அப்படிங்கும்போது உடம்புல நோய் நொடிகள் அப்படிங்கிறது அச்சமூட்டி இருக்கும். 7ரை சனி காலகட்டத்தில் இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது, மூட்டு வலி முதுகு வலி, உடல் பருமன் ஆயிடுச்சு, திடீர்னு இழைச்சி போயிட்டேன், இப்படியெல்லாம் இருந்த நிலைமை மாறி ஒரு அப்படியே சும்மான் குட்டி மாதிரி துள்ளி குதிக்க போறீங்க. பழைய எனர்ஜி வந்துருச்சு உடம்புல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன், இரும்பு மாதிரி இருந்தேன், நல்லா அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும்னவங்க, எதுவுமே செய்ய முடியாம கிடந்தவங்க எல்லாம் இந்த பழைய சக்தியோட ஆற்றலோட மறுபடியும் நீங்க ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வாழ்க்கைக்கு வரப்போறீங்க. அது மாதிரி உங்களோட பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு மேல மாறும். அதனாலதான் சொல்றேன், 6ல் குரு அப்படின்னா ஊரில் பகை. அடுத்த ராசிக்காரர்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பகை வந்தா அதை அடிச்சு நொறுக்கிட்டு இந்த போ அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். குருவோட பார்வை எங்க விழுவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10,
12, 2 இந்த இடங்கள்லாம் விழுந்து இந்த இடங்கள் எல்லாம் புனிதம் படையுது. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். என்ன தொழில் உங்களுக்கு தெரியும், என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுருந்துருப்பீங்க இல்லையா? தொழில் ஒன்று ஆரம்பிச்சுடணுண்டா, ஒரு கடை ஒன்று வைக்கணுண்டான்னு ஏதாவது ஒன்று வச்சுருந்துருப்பீங்க பார்த்தீங்களா? அதை தொடங்கி அதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிற அளவுக்கு நிரூபித்து காட்ட போகிறீங்க உலகத்துக்கு. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு அது மந்தமாக இருந்தால் கூட இப்போ அது டாப்பில் போய் நிற்கும். உங்களோட தொழில் என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் சாதித்த ஒரு நபர் அப்படிங்கிற 10 பேரை எடுத்தோம்னா உங்கள் பேரும் அதில் நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு தொழிலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. அதுமாரி 12ஆம் இடத்துல குரு பார்வை. வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், பெரிய நிலப்புலன்கள் வாங்கலாம், பெரிய சொத்துக்கள்லாம் சேர்க்கலாம். வீடுனா சாதாரண வீடு இல்லை, 2 மாடி 3 மாடி ஒரு பங்களாவோட ஒரு காரோட நிற்கிற மாதிரி பெரிய பங்களா கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா சனி சாதகமாக இருக்குது, குரு சாதகமாக இருக்குது, அடுத்து வரப்போகிற ராகு கேது பயிற்சி அதை விட சாதகமாக இருக்குது. பல பேர் உங்களை பயமுறுத்தலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் நான் அந்த அடித்து சொல்கிறேன், பெரிய ஒரு வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ போகிறீங்க. அதாவது பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை தான். 30-32 வயசில் உள்ளவங்களுக்கு இதை சொன்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த வருஷத்தில் வாழ போகிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது சரி அப்படிங்கிறது புரியும். அப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் வாழ போகிறீங்க. அதேமாரி சில பேருக்கு ஏதாவது விபரீத சொத்து சேர்க்கை இருக்கும், எங்கே இருந்தாவது வரும். உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம், அதுக்காக உழைக்காமல் கிடைக்கும்னா இங்கே குறைய பிச்சுட்டு கொட்டலாம் அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஆனால் திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் என்கிட்ட 10 ரூபா விடலடா, இந்த வாரம் என்கிட்ட 10 லட்சம் இருக்குடா அப்படிங்கிற அளவுக்கு தான் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்திங்க. அதுமாரி ராசிக்கு 2ஆம் வீடு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விழுது. இது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பயிற்சிக்கு அடுத்த 4 நாளில் ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு 2ஆவது வீட்டுக்கு வரார். ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராருன்னா நமக்கு பேச்சில் கோபத்தை கொடுப்பாரு, புட்டு காய்ச்சி மூச்சுட்டு கத்தி போடுறது, அதால் நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் குருபார்க்க புனிதப்பட்டதால் பேச்சை வச்சு தான் இனிமேல் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சாதனை படைக்க போகிறீங்க. ஒரு மீடியாவில் இருக்கேன், பேச்சாளராக இருக்கேன், போகிறேன் வரேன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக கிடைக்கல, இப்போ கிடைச்சிருக்கடா, இதை வச்சு சாதிக்கிறேன்டா, பார்த்துருவோண்டா நீயா நானு அப்படின்னு இறங்கி சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரம். அதுமாரி குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதால குடும்ப முயற்சி, குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். ஊர்லேயே 10 பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அதி உன்னதமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு மூச்சு விட முடியாமல் நடந்தேல கோமாவில் கிடந்த மாதிரி கிடந்த மகர ராசிக்காரர்கள்லாம் எழுந்திரிக்க போகிறீங்க. எப்படி எந்திரிக்க போகிறீங்க? விஸ்வரூபம் எடுத்து எந்திரிக்க போகிறீங்க. அப்படி ஒரு அற்புதமான குரு பயிற்சி, அற்புதமான சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு. அற்புதமான ராகு கேது பயிற்சியும் வரப்போகுது. எல்லாம் சேர்ந்து உங்களை மகர ராசிக்காரர்களை சிகரமேற வைக்கும்ங்கிறதுல மாற்றமே இல்லை. உங்களால் முடிஞ்ச உதவிகளை எப்பவும் போல ஏழைபாளைகளுக்கு செஞ்சுக்கிட்டுருங்க. இனிமே உங்களோட ஆட்டம்தான். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.